ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம யாஸ் கிச்சனில் நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நம்மக்கிட்ட ஒரு 6 மீன் இருக்குது. அந்த மீனுக்கு தேவையான மசாலா போடலாம். ஒரு 3 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நாங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்க கரம் மசாலா. இது சும்மா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீனில் போட்டுற வேண்டியதான். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் மசாலா. நம்ம இங்கே பீச் பக்கத்துலேயே இருக்கனால நம்ம வீட்டாண்ட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் கிடைக்கும். இந்த 6 மீனும் 200 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி இந்த ஃபிஷ்ஷை நல்லா மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டோன்னா ஃப்ரை பண்ணும்போது மசாலாலாம் கருகாமல் ஒட்டாமல் வந்துடும். இப்போ நம்ம எல்லா மீனுக்கும் மசாலா போட்டு முடிச்சாச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுத்து வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்க்கலாம். பெப்பர் போட்டுக்கிறேன். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 3 கிராம்பு போட்டுக்கலாம். கசகசா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது நம்ம தேவையான மசாலா எல்லாம் போட்டாச்சு. இதில் நல்லா அரைச்சிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏலக்காய், கிராம்பு எல்லாமே தாளிக்கத்தில் போட்டுக்கலாம். இதில் இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால குக்கரில் வைக்கிறேன். நம்ம சட்டிலையும் வைக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம்.
போட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு 70% வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு கை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு கருகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு கார்டன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இப்போ எங்கள் வீட்டில் நிறைய செடி இருக்குது. இது நான் 2 நாள் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அங்கே இந்த செடி கொடுத்துருந்தாங்க. இந்த செடியெல்லாம் நான் 20 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிடணும். நீங்கள் மசாலா அரைக்கும் போது லைட்டாக ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்பட்டுரும். இல்லைன்னா கசகச அரைப்படாமல் முழுசாக இருக்கும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மசாலா கருகாமல் இருக்கும். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் கலராக வரும் நம்மளுக்கு. மசாலா ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இதை வதக்கலாம். மிளகாத்தூள் ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் ஸ்மெல்லாக இருக்கும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மட்டனை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் ஒரு 4 விசில் விட்டுடலாம். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை விசில் போகிறதுக்காக வச்சுருக்கோம். அதுக்குள்ளே மீனை வறுத்துடலாம். மசாலாலாம் போட்டு ஊறிடுச்சு. இப்போ மீனை வறுத்துடலாம். எண்ணெய் சூடாகட்டும்.
சூடாயிடுச்சு. இப்போ இந்த மீனை போட்டுடலாம். இப்போ குக்கரை விசில் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எப்போவுமே குக்கர் விசிலை தூக்கி விட்டுட்டு தான் நம்ம எப்போவுமே ஓப்பன் பண்ணணும். இப்படி 4 விசிலுக்கே நல்லா வந்துடுச்சு மட்டனை. இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீனை வறுத்துட்டு நம்ம குழம்பு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். மசாலா எதுவுமே உதிராம அப்படியே அழகாக ஊற்றிட்டு பாருங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா மசாலா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போ ஃபிஷ்ஷு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நான் டேஸ்ட் பண்ணும்போது எல்லாத்தையுமே சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ லன்ச் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரைஸ் போட்டுக்கிறேன். மட்டன் குழம்பு ஊற்றிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை ஒன்று எடுத்துக்கலாம். பயங்கர சூடாக இருந்துச்சு, கையே வைக்க முடியல. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உப்புலாம் கரெக்டாக இருந்துச்சு, காரம்லாம் கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபிஷ்ஷு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மசாலா எதுவுமே உதிராமல் வந்துருந்துச்சு. ஃபிஷ் ஃப்ரைலேயும் உப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.